அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பாபு, எழுத்தாளர் மற்றும் அச்சக உரிமையாளர். நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா, முன்னாடி ராஜ்யத்தையும் இப்போ ஆள்ற அரசு இப்போ நடந்த தேர்தலையும் மிங்கிள் பண்ணி ஒரு சப்ஜெக்டை பற்றி பேச போகிறேன். இது ஆக்சுவலாக மெயினாக யாருக்கு அப்படின்னா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்காக. அண்ணன் மு.க. ஸ்டாலின். ஏன்னா அவர் மேலே நான் ரொம்ப மரியாதையும் அன்பும் வச்சிருக்கேன். அவர் தோல்வி விட்டுறதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி காமராஜர் எப்படி தோத்தா தமிழ்நாடு எவ்வளோ கவலைப்பட்டதோ அதே கவலை தான் இங்க இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் மு.க. ஸ்டாலின் அண்ணன் தோல்வியுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னாக்கா, மூத்த பத்திரிகையாளரை திரும்ப வரும். ஏன்னா இப்போ ஏற்கனவே இவங்க தப்பா தகவலை கொடுத்து தப்பா கைட் பண்ணி இவர் ஜெயிக்கிறாருன்னு சொல்லி தோல்வியுற வச்சிட்டாங்க. இப்போ மீண்டும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அதிமுகன்ற கட்சியே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்ல கலைஞ்சு போயிடும், அது அவ்வளவுதான் அப்படிங்கிறது. அது ரொம்ப தப்பு. ஒரு ராஜ்யத்துல ஒரு ராஜா தோத்துட்டாருன்னா அந்த நாடு அந்த வெற்றி பெற்ற ராஜாவுக்கு சொந்தம். அந்த நாடு, நகரம், பொண்ணு, பொருள், ராணி, அந்த மக்கள் எல்லாமே வெற்றி பெற்ற ராஜாவுக்கு சொந்தம். திமுக ராஜாவை இழந்துடுச்சு, அதிமுக ராஜாவை இழக்கல. அங்க ஸ்டில் ராஜா இருக்காரு, அவர் வெற்றி பெற்று இருக்காரு. அதை நீங்க முதல்ல மனசுல புரிஞ்சுக்கணும். காமராஜர் 1967 தோத்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வரல. அந்த மாதிரி நிலைமை திமுகக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் என்னோட கவலை. நீங்க திரும்பவும் அந்த மூத்த பத்திரிகையாளர்னு சொல்ற கதையெல்லாம் நீங்க கேட்கவே கேட்காதீங்க. எப்பவுமே ஒரு ராஜா தோத்துட்டாலே, நீங்க செஸ் கூட எடுங்க, எல்லா சோல்ஜரும் இருப்பாங்க. பிஷப்போ ஹார்ஸோ கிராஸ் பண்ணி எதிராளி ராஜாவை அடிச்சிட்டாலே ஆட்டம் க்ளோஸ். இப்ப திமுகவோட ராஜாவை தவக வெற்றி பெற்றுச்சு. ஆக்சுவலா திமுக ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. இதுதான் உண்மையான விஷயம். அது திமுக உணரணும். இவங்க சும்மா பத்திரிகையாளருங்க, எனக்கு உண்மையிலேயே கோபம் வருது, மன்னிக்கணும். கொஞ்சம் நான் ஹார்ஷா பேசுறேன்னா மன்னிக்கணும். அதிமுக ஸ்டில் நவ் ஹெல்த்தியா தான் இருக்கு. எடப்பாடியை வச்சு அவங்க 50+ கிட்டத்தட்ட 60 கிட்ட வெற்றி பெற்று இருக்காங்க. இன்னமும் அந்த 25 எம்எல்ஏவை அவர் என்னவனா டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். ஏன் இப்போ விஜய் கவர்மெண்ட்டை கூட டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். அவங்க டெல்லியிலயோ ஆளுநரையோ அவங்க பேசி அவங்க அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுத்தாங்கனாக்கா தவக கஷ்டம்தான். ஆனா அந்த மாதிரி நிலைமையில திமுக இல்லை. திமுக எப்படி, இப்ப நான் சொன்ன பாருங்க, பழைய ராஜ்யத்துல தோல்வி விட்டுறாங்கன்னா அந்த ராஜாக்கு இருக்கிறதுல எல்லாம் வெற்றி பெற்ற ராஜாக்கு சொந்தமான மாதிரியே கூடவே பலகாலமா இருந்த காங்கிரஸ் ஆள் சொந்தமாயிட்டார். அடுத்து கூட இருக்கிற சோல்ஜர்ஸ் யாரு? 2 கம்யூனிஸ்ட், விசிகே, முஸ்லீம் கட்சி எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்க டிஎம்கே கண்ட்ரோலே கிடையாது. அவங்க சும்மா பேச்சுக்காக நாங்க திரும்பவும் திமுக கூட்டியில இருக்கோம். அது எப்படின்னா, இந்த குட்டி பசங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, உழுவுலா காட்டிக்கும். இதுதான் உண்மை, உழுவுலா காட்டிக்கும் தான். ஏன்னா அவங்க திமுக கிடையாது. உண்மையிலேயே திமுக ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது அப்படிங்கிறத திமுக தலைமை உணரணும். கீதாஞ்சலி டிவி நேயர்களுக்கு நடுநிலையோடு செயல்படும் எங்களது நிறுவனத்திற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்னு, இப்ப எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படின்னா மு.க. ஸ்டாலினை நம்ம வெற்றி பெற வச்சு சட்டசபைக்கு அனுப்பணும், ஒண்ணு துறைமுகம் இல்லைன்னா திருச்சி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். தயவு செய்து திருச்சியோ துறைமுகமோ 3 மாசத்துக்கு அப்புறமோ 6 மாசத்துக்கு அப்புறமோ பை எலெக்ஷன் வந்தா நீங்க நிக்காதீங்க. ஏன்னா நான் உண்மையிலேயே அண்ணன் மு.க. ஸ்டாலின் மேல இருக்கிற மரியாதையில தான் சொல்றேன். ஏற்கனவே தவகன்ற குதிரை சாதாரணமா அதுக்கு வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டாமான்ட்டு அந்த குதிரைக்கே தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, குதிரைக்கும் தெரியாது. அது சாதாரண 100 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஓடி இப்ப வெற்றி பெற்று ஆட்சியில அமைஞ்சிடுச்சு. இப்ப நீங்க அதை போய் எதிர்த்து போய் நின்னீங்கன்னா 100 கிலோமீட்டர்ல ஓடின குதிரை 10,000 ஹார்ஸ் பவர்ல ஓடி நசுக்கி நாசம் பண்றோம் முதல்ல. அப்போ ரொம்ப டேமேஜ் ஆயிடும், டெபாசிட் கூட கிடைக்காது. அதனால அவசரப்படாம
பொறுமையா, நீங்க ரொம்ப மூத்தவர், யார் பேச்சையும் கேட்காம அமைதியா இத வாட்ச் பண்ணி பழைய டிக்கெட்டுங்க, இந்த ஓல்டு டிக்கெட்டுங்கெல்லாம் தூக்கி வெளியேத்திட்டு இளம் ரத்தங்களை பாய்ச்சுங்க. ஏன்னா இந்த பழைய டிக்கெட் எல்லாமே ஊழல் பண்ணி ஊழல் பண்ணி ஊழல் பண்ணி உங்களை மேலும் 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 பலவீனம் பண்ணிடுச்சு. அதை நீங்க நல்லா பார்க்கணும். ஏன்னா கீழ்நிலையில உங்களுக்கு நல்லா தெரியும், திமுகவை மக்கள் தோக்கடிக்கல. திமுகவை தோக்கடிச்சது மாமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், அவங்க கூட சேர்ந்து அரசு அதிகாரிகள் அவ்வளோ ஓப்பனா எதை பத்தியும் கவலைப்படாம அவ்வளோ பண்ணாங்க. புரியுதுங்களா? நீங்க தலைமையில நின்று நல்ல ஆட்சி தான் கொடுத்தீங்க, நல்லதுதான் செஞ்சீங்க. ஆனா கீழ்நிலை கடைநிலையில இருக்கிறான் பாருங்க மாமன்ற உறுப்பினர், அவன் தான் மக்களோட மக்களா இருக்கிறான். அவன் மக்களோட மக்களா என்ன பண்ணான்னு நீங்க வந்து ஃபீல்டு, அந்த காலத்துல ராஜாங்கெல்லாம் நகர்வலம் வருவாங்க மாறு வேடத்துல. நீங்க வந்து வாட்ச் பண்ணியிருக்கணும், யார் என்ன பண்றா ஏது பண்றான்னு. நீங்க விட்டுட்டீங்க. அதை விட்டதோட விளைவு இன்னைக்கு இந்த லெவல்ல நிக்குது. உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுதான் மெயினா வந்து தலித் ஓட்டை நீங்க இழந்துட்டீங்க. அதுதான் நம்ம முக்கியமானது. அதை நீங்க நல்லா பார்க்கணும். இப்போ வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி சூப்பர் ஸ்டார்? அந்த சி கிளாஸ்ன்ற எஸ்சி எஸ்டி மக்கள் ஸ்ட்ரென்த்து தான், அவங்க தான் 60%. ஏபிலாம் வந்து வெறும் 40% தான். அதை நீங்க நல்ல பாயிண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு விஜய் சூப்பர் ஸ்டார் யாருன்னா அந்த சி கிளாஸ் 60% அவங்க தான் எஸ்சி எஸ்டி பீப்புள். அவன் கிறிஸ்டினா இருப்பான், முஸ்லீமா இருப்பான், இந்துவா இருப்பான். ஆனா எல்லாம் ஒரே ரசிகர்னா எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த கடந்த தேர்தலில் வந்து இந்துவும் கிறிஸ்டினும் தான் விஜய்க்கு போட்டாங்க. முஸ்லீம் ஓட்டு பெரும்பான்மையா திமுக தான் போட்டாங்க. அது எப்பவுமே முஸ்லீம்ஸ் வந்து திமுக தான் போடுவாங்க, விஜய்க்கு போடல. இப்ப நீங்க அதுல இருந்தே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து திமுக ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு அடியும் பார்த்து பார்த்து யாரு உண்மையான ஆளு, யாரு உண்மையை பேசுறான்னு பார்த்து அவங்கள கேட்டு நடக்கணும். இப்ப ஏற்கனவே தப்பு தப்பா உங்களுக்கு தகவலை கொடுத்து தப்பு தப்பா கைட் பண்ணி அந்த பக்கம் நீங்க இனிமே போவாதீங்க. நீங்களே சிந்திங்க. நீங்களே சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக பலவீனமா இருக்கா, திமுக பலவீனமா இருக்கானாக்கா திமுக தான் பலவீனமா இருக்கு. அதிமுக விஜய் கிட்ட ஆட்சியை தூக்கி கொடுக்கல, திமுக தான் ஆட்சியை தூக்கி விஜய் கிட்ட புது ஆள் கிட்ட கொடுத்துருச்சு. ஸோ வந்து திமுகவுக்கு தான் இங்க மைனஸ். நீங்க வந்து திமுக வந்து நம்ம இதுல இந்த தோல்வியிலேருந்து என்ன பாடம் கற்றுக்கணும், நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவங்கெல்லாம் ஒதுக்கிட்டு இளைஞர்களை வச்சு நீங்க வந்து இளரத்தம் பாய்ச்சினா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அடுத்து வரப்போகுது 2029 பாராளுமன்ற தேர்தல். புரியுதுங்களா? ஏற்கனவே இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, நல்ல ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னும் போது இதே வேகத்துல டபுள் த வெற்றி அவங்க பெற்றுவிடுவாங்க. அதனால திமுக கொஞ்சம் ஜாக்கிரதையா சிந்திச்சு பொறுமையா அமைதியா அனலைஸ் பண்ணி டார்கெட் பண்ணாக்கா வெற்றி பெற முடியும். காசு வாங்கிட்டு பொய் பேசுறவங்களை உட்கார வச்சு நீங்க கூட சேர்ந்து பேசவே பேசாதீங்க. இப்ப இவ்வளவு நாள் உங்களுக்கு எல்லாம் சொன்னாங்கல்ல, நீங்க தான் இவ்வளவு வருவீங்க, நீங்க தான் அவ்வளவு பண்ணுவீங்க, நீங்க தான் இது பண்ண போறீங்கன்னு சொன்னவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். திரும்பியும் அந்த ஆளுங்களோட பேச்சை கேட்காம நீங்களே சுயமா திங்க் பண்ணி நடுநிலையோட எப்பவுமே உங்களை எவன் எதிர்க்கிறானோ அவனுடைய கருத்தை தான் நீங்க எடுக்கணும். உங்களை பாராட்டுறவன் கருத்து உங்களுக்கு தேவையே கிடையாது. பாராட்டுறவனால தோல்விதான் கிடைக்கும் உங்களுக்கு. எப்பவுமே நம்மளை எதிர்க்கிறவன் தான் உண்மையை பேசுவான். அவன் எதிர்க்கிறவன் கிட்ட இருந்து நீங்க உண்மையை வாங்கிட்டு அதுல இருந்து எப்படி வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நல்லபடியா வரும் தேர்தலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெற்றி பெற்று மீண்டும் சட்டசபைக்கு போகணும் அப்படிங்கிறது நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி மூத்தவங்க. ஏன்னா ஒரு நல்ல தலைவர் அவர் மு.க.ஸ்டாலின் வந்து ரொம்ப சிறந்த தலைவர். அந்த மாதிரி தலைவரை தமிழகம் இழக்கக்கூடாது. அவர் பத்திரிகையெல்லாம் அதிமுக அவ்வளவுதான், அது 2ஆ உடஞ்சிருச்சு, 4ஆ உடஞ்சிருச்சு, 5ஆ உடஞ்சிருச்சு சொல்லினே இருக்க வேண்டியதுதான். ஆனா அதிமுக ஸ்டில் நவ் இருக்கும். ஏன்னா ஒரு ராஜ்யத்துல ராஜா கதையை முடிச்சிட்டாங்கன்னா அந்த நாடு அவ்வளவுதான். இதுதான் காலங்காலமா வர மரபு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ராஜாவே காலி ஆயிட்டாரு அப்படின்னும் போது அதை திரும்ப எப்படி ரீபில்ட் பண்ணி தூக்கிட்டு போறது அப்படிங்கிறது பார்க்கணும். உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினை பார்க்கும்போது
உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு. எல்லாருமே நம்ப வச்சு பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்க. இதுதான் உண்மை. அவரை ஏன் இப்படி ஏமாத்துனாங்க, ஏன் பண்ணாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. அது திமுக தான் ஆராய்ச்சி பண்ணணும். மு.க. ஸ்டாலின் அண்ணன் மேல மதிப்பு மரியாதை இருக்கிறதுனால என்னால முடிஞ்ச, நான் கீழ் லெவல் மக்களோட பழகுறேன், மேல் லெவல் மக்களோடவும் பழகுறேன், நடுத்தர மக்களோட பழகி அங்கேருந்து கிடைக்கிற விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட வார்த்தையில உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமோ ஏதோ ஒரு இருந்தா மன்னிச்சிடுங்க. நன்றி, வணக்கம். கீதாஞ்சலி டிவி நேயர்களே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.